அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிகவும் முக்கியமானது அப்படின்னே சொல்லலாம். இன்றைக்கி நவம்பர் மாதத்தின் 7ஆம் தேதி, ஐப்பசி மாதத்தின் 21ஆம் தேதி, நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயார் வழிபாட்டுக்கும் சுக்கிர பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்றது ஒரு நாள்னு சொல்லலாம். மேலும் இந்த நாளை விசேஷம் சேர்க்கும் விதமாக 77 அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கை, 369 அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கை எல்லாமே அமைஞ்சிருக்குது அப்படின்னே சொல்லலாம். சக்தி வாய்ந்த இந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் மொத்தம் 2 நம்ம சேனலில் வந்து வீடியோவாக போட்டிருக்கேன். அதில் முதல் பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கைப்பிடி கல்லுப்பை கையில் வச்சு ஒரு குறிப்பிட்டதை நீங்கள் சொல்லும்போது போதுங்கிற அளவுக்கு உங்களை தேடி பணம் வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம். அடுத்த பரிகாரம் பார்த்திங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட பொருளை இன்றைக்கி பர்ஸ்லேயோ பீரோலையோ நம்ம வைக்கும்போது நல்ல ஒரு பணவரவு வந்து அதிகரிக்கும். எப்போதுமே வீட்டில் வந்து இனிமேல் பணம் இல்லை அப்படின்னே சொல்ல மாட்டோம், ஏதாவது ஒரு வகையில் பணம் சேர்ந்துட்டே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அது குறித்து ஒரு பரிகாரம் வந்து சொல்லியிருக்கிறேன். நான் மேலே சொன்ன அந்த 2 வீடியோக்குள்ளே நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் லிங்க்கு கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்மளுடைய இன்னொரு சேனலான டிவைன் டிப்ஸில் இப்போ உங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வந்து பூனைகள் வருது அல்லது வீட்டை சுற்றி வருது, அதுவும் கருப்பு பூனை வருது, மேலும் கனவுல பூனைகள் வருது அப்படின்னா அதுக்கு சில காரணங்கள் எல்லாம் வந்து உண்டு. அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு விரும்புனீங்கன்னா நீங்கள் அந்த சேனலுடைய லிங்க் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா அங்கேயே கமெண்ட்டில் கேளுங்க. மேலும் இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கனாலும், கனவு பலன்கள் தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் அந்த வீடியோலேயே கமெண்ட் செக்ஷனில் வந்து எனக்கு தெரியப்படுத்துங்க. இது போன்ற பதிவுகள் நான் அந்த சேனலில் வந்துட்டு போட போகிறேன். சரி, இப்போ இந்த பதிவை வந்து தொடர்ந்து பார்க்கலாம். இது எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நாளில் செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான பரிகாரம் தான். இதை பொதுவாக எந்த நேரத்தில் செய்யணுன்னா மாலை 6 மணிக்கு மேலே வந்து செய்கிறது நல்லது. இப்போ மாலை 6 மணிக்கு கண்டிப்பாக வந்து வீட்டில் எல்லாருமே வந்து தீபம் ஏற்றுவீங்க. சாதாரண நாளில் தீபம் ஏற்றலைன்னா கூட இந்த வெள்ளிக்கிழமை நாளில் கண்டிப்பாக வந்துட்டு தீபம் ஏற்றுவீங்க. சாம்பிராணி தூபமெல்லாம் போடும் பழக்கம் கூட நிறைய சகோதர சகோதரிகளுக்கு வந்து உண்டு. இந்த மாதிரிலாம் வந்து பண்ணுவீங்க இல்லையா? இப்போ நீங்கள் அது மாதிரி பண்ணினாலும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை சேர்த்து பண்ணுங்கள். அதெல்லாம் எதுவுமே பண்ணல, தீபமெல்லாம் ஏற்ற மாதிரி இல்லைங்க, நாங்கள் பீரியட்ஸில் இருக்கிறோம், மேலே வந்து இன்றைக்கி நாங்கள் நான்வெஜ் வேறு சாப்பிட்டுட்டோம், ஒரு சூழ்நிலையாக செஞ்சுட்டோம், சாப்பிட்டுட்டோம், நாங்கள் வந்து தீபம் ஏற்ற மாட்டோம், சாம்பிராணி தூபமும் போட முடியாது, நாங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக செய்யலாம். அட்லீஸ்ட் இது ஒன்றாவது நம்ம செய்வதன் மூலமாகவே நல்ல பலன் வந்து தந்துடும். இது பொதுவாக வெள்ளிக்கிழமை நாள்னாவே நம்ம தாராளமாக வந்துட்டு செய்யலாம். இன்றைக்கி இது ஐப்பசி வெள்ளியாக இருக்கிறதுனால இன்னும் சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். சரி, இதை மாலை 6 மணிக்கு மேலே இரவு 10 மணிக்குள்ளே செஞ்சுருங்க. இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் செய்யலாம். இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு மண்ணகல் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ புதுசாக பழசோ எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதில் ஒரு சிறு துண்டு பச்சை கற்பூரம், ஓரளவு கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. ரொம்ப சின்னதாக இருந்துச்சுன்னா 2, 3 அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அடுத்து 2 ஏலக்காய். ஒரு சில பரிகாரத்துக்கு தான் நான் வந்து விதையெல்லாம் வெளியில் தெரியாத மாதிரி எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவேன். இதுக்கு வந்து அப்படிலாம் இல்லை, ஏதாவது 2 ஏலக்காய் நம்ம எடுத்துக்கணும். அடுத்து 2 கிராம்பு, நல்ல மொட்டை உடக்கிற மாதிரி முழு கிராம்பாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு சொட்டு நெய் இருந்துச்சுன்னா நெய் ஊற்றுங்க, நெய் இல்லை அப்படின்னா விட்டுருங்க, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வீட்டில் வேறு ஏதாவது ஒரு பெரிய தட்டு மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த தட்டு வந்து எடுத்துக்கோங்க. அந்த தட்டுக்கு நடுவில் இந்த மண்ணகலை வைங்க. இந்த மண்ணகலுக்குள்ளார பச்சை கற்பூரத்தை போடுங்க. கூடவே அந்த 2 ஏலக்காய் 2 கிராம்பு இதையும் போட்டுருங்க. இப்போ வந்து இதை நீங்கள் ஏற்றி வச்சுடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் இதில் நெய்யும் ஊற்றிருந்தீங்க அப்படிங்கும்போது அந்த கிராம்பு மேலே ஏலக்காய் மேலே நெய் நல்லா அப்ளை ஆகிருக்கிறதுனால இன்னும் வந்து அது ஃபாஸ்ட்டாக வந்து எரியும். நெய் இல்லைன்னா நம்ம ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், இதே சூட்லேயே வந்து எரியட்டும். பார்த்திங்கன்னா இந்த பச்சை கற்பூரம் எரிய இதனுடைய நறுமணமே அற்புதமானதாக இருக்கும். இது கூட சேர்ந்து இந்த ஏலக்காயினுடைய அந்த தோல் எரியும் போதே ஒரு சுகந்தமான மனம் வரும் அப்படின்னே வந்து சொல்லலாம். சரிங்களா? இப்போது அந்த ஏலக்காய் எரியுது, கிராம்பு எரியுது, இதனுடைய நறுமணம் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து கொடுக்கும்.
மேலும் வீட்டுக்குள்ளே இருக்கிற அத்தனை விதமான துஷ்ட சக்திகளையுமே வந்துட்டு ரிமூவ் பண்ணணும்னு சொல்லலாம். இதை நான் ஏன் பெரிய பிளேட்டில் வச்சு நீங்கள் ஏற்றணும் அப்படின்னு சொன்னேன்னா, இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு போய் வீட்டில் எல்லா ரூம்லேயுமே வந்து காட்ட போகிறோம். நம்ம வந்து எல்லா அறைகளுக்குமே இந்த புகையை பரப்புவதன் மூலமாக இன்னும் நமக்கு அதிகப்படியான பலன்கள் கிடைக்கும். வீட்டில் உள்ள அத்தனை விதமான எதிர்மறை சக்திகளும் தலைதெறிக்க ஓடும். இனி நிம்மதி, அமைதி எல்லாமே பெருகும். அதனால் 2 பெட்ரூம் இருந்தால் 2 பெட்ரூமு, ஹாலு, கிச்சனு எல்லா பக்கமே வந்து காட்டுங்க. குறிப்பாக பீரோவில் பணம் வைக்கக்கூடிய இடம், நகை வைக்கக்கூடிய இடத்துல லைட்டாக நீங்கள் இந்த புகையை அப்படியே வந்து காட்டுறது இன்னும் சிறப்பு. சரிங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை கருப்பொருத்தை மட்டும் 1 or 2 வந்து இன்க்ரீஸ் பண்ணி போட்டுக்கோங்க. இப்படி எல்லா ரூமுக்கும் காட்டி முடிச்சுட்டு இதை கொண்டு வந்துட்டு நீங்கள் ஹாலில் ஒரு வாரமாக வச்சிட்டிங்க அப்படின்னாவே போதும். இப்போ நாளைய நாள்லேருந்தே பாருங்கள், உங்கள் மனசில் இனம் புரியாத ஒரு நம்பிக்கை, உற்சாகம், சந்தோஷம் எல்லாமே வந்து பெருகும். நாளைய நாள் என்ன, இப்போ இது எரிஞ்சு முடித்த உடனேயுமே பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நிலைமையே தலைகீழாக மாறிடும். இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு நேர்மறை சக்தியை நான் உணர்ந்ததே இல்லையேன்னு நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு வந்து இம்மிடியேட்டாகவே வந்து இது ரிசல்ட்டு காட்டும். அடுத்து தொடர்ந்து பல நல்ல விஷயங்கள் வந்து நடக்கும். தடைப்பட்ட பணம் உங்களை தேடி வரும். நீங்கள் யாருக்கிட்டையாவது பணத்தை கொடுத்து ஏமாந்துருக்கீங்க அப்படிங்கும்போது அவங்களே உங்களை தேடி வந்து பணம் கொடுப்பதற்கான வாய்ப்பு அதிகம். தொழில், வியாபாரம் எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லா வந்து முன்னேற்றம் அடையும் அப்படின்னே சொல்லலாம். இதை இந்த வாரம் வெள்ளிக்கிழமை செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்குது, நல்ல பாசிட்டிவான பலன்கள் தான் கிடைக்குது. அப்படிங்கும்போது இது ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமையுமே மாலை 6 மணிலேருந்து இரவு 10 மணிக்குள்ளார செஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் தொழில் செய்கிறீங்க அப்படிங்கும்போது அங்கே கூட நீங்கள் வந்து இந்த பரிகாரத்தை செய்கிறது இன்னும் நல்ல ஒரு பண வரவு வந்து கொடுக்கும். அதனால் வீட்லேயே ஆகட்டும், தொழில் செய்யக்கூடிய இடத்துலையே ஆகட்டும், வெள்ளிக்கிழமை அப்படின்னாவே மாலை 6 மணிக்கு மேலே இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நல்ல பலன் வந்து நிச்சயம். வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.